ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல லவ் யுவர் எனிமியோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தா அவங்களோட அப்பாவுக்கும் இவங்க டேட் பண்ண விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா எதிரியா பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் இப்போ அவங்க நிஜமாலுமே சின்ன வயசுல நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு புரிதல் வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் பக்கத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஸ்விம்மர் எவ்வளவுதான் வேணான்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கறதா இல்ல, தாத்தாவும் பரவாயில்ல விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை இவ்வளோ ஹேட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெறியோட அந்த கிரவுண்ட்ல ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நின்று இருப்பாரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம அபிஷியலா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜாலியா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே நாட்கள்லாம் போகுது. அப்படி ஒரு நாள் இந்த ஸ்விம்மர் நம்ம ஹீரோயின் கிட்ட வரியா படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது படத்துக்கெல்லாம் வேணாம், நம்ம வேணா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம நாளைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க. நம்ம நாளைக்கு சாப்பிடலாமா, அப்ப இன்னைக்கு அவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி மேல இருந்து நம்ம ஹீரோ எட்டி பார்த்தா தான் தெரியுது கீழே அந்த ஸ்விம்மர் கூட நம்ம ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ காண்டா வராரு. இப்ப இந்த ஸ்விம்மர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்விம்மர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காதலை பத்தி பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு, காதல்ங்கிறது வற்புறுத்தி வரது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல ஒரே ஸ்டாஃப் வந்துடுறாரு. இவர் தான் அந்த ஸ்கூல்லயே ஹெட்டா இருப்பாரு. சோ அவர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க, டேட் பண்ண போறீங்க, இதுதானே மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்விம்மரும் எவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னாலும் அவர் கேட்கறதா இல்ல, போய் ஒரு ஸ்டாஃப் கிட்டயா சொல்லி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பெருமையா வேற சொல்றாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. டீச்சர்ஸை பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எல்லாரும் இப்படி காசிப் பேசுறாங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியல, ஆனா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்டாஃப் இருக்கான்ல அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அடிக்கடி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. எதுக்காக அப்படின்னா அங்க இன்னும் பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்குல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவாரு. அப்படி ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்கு, நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம காண்டா வராரு. என்னது 2 நாள் அந்த ட்ரிப்புக்கு நீ அவனோட போயிட்டு அப்படின்னா 2 நாள் நான் அவனை பார்க்காம என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுக்கிறாரு. இங்க பாரு, அது நீ அரேஞ்ச் பண்ண ட்ரிப் தானே, எப்படி என்னால போகாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நைட்டோட நைட்டா இவருக்கு சாதகமா அந்த ட்ரிப்ல ஒரு பிளான போடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லா ஸ்டாஃப்ஸும் பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்காங்க ட்ரிப்பு கிளம்புறதுக்கு. எங்கடா இது பஸ் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா லைனா ஒரு 20-30 கார் நிக்குது. என்னன்னு பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் கார்ல நம்ம ஹீரோ இறங்குவாரு. எல்லாருக்குமே பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு கார்லயே போங்கன்னு சொல்லியிருப்பாரு போல. இப்ப அதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காருல, இந்த காசிப் பேசிட்டு இருந்தாரு, அந்த ஸ்டாஃப் நம்ம ஹீரோயினும் ஸ்விம்மரும் டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே கார்ல ஏத்தி விட்டுறாரு. இப்ப அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த கார்ல போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவ்வளவுதான் முடிஞ்சு போ, நம்ம போட்ட எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சோகத்துல வந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த பிரின்சிபல் மேடம் தான் அங்க முன்னாடி நின்று பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. இப்போ உன்னோட ஆள் அசத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விம்மர் கிட்ட மைக்க கொடுத்துறாங்க. இந்த ஸ்விம்மரும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இப்ப நான் வரண்டா இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இன்னொரு மைக் எடுத்துட்டு உள்ள வந்துருவாரு. இப்ப அங்க கட் பண்ணா இங்க இந்த ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பாவோட அசிஸ்டன்ட் உட்காந்து இருக்கும்போது என்ன அந்த கிழமை மேல எல்லா கெட்ட பேரும் போற மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் சரியா செட்டப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பெத்த தருதல எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அது ஸ்கூல்ல ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கு கூட போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்னது சேர்மன் ஸ்கூலோட ட்ரிப்புக்கெல்லாம் போவாரா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இங்க பாக்குறாரு. இப்ப இந்த பக்கம் அந்த தாத்தா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டன்ட் பாத்துறாரு. சோ அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது தாத்தாக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா அவரை பத்தி தப்பா நியூஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இதை கேட்டு அவர் ஒரு பக்கம் காண்டாகிறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த ஜோ பொண்ணு இருக்கால, சோ அந்த பொண்ணு அப்படியே பீச்ல தனியா ஓரமா நடந்து வந்துட்டு இருப்பா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுகிற மாதிரி போவா. கரெக்டா நம்ம ஹீரோ கையை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. கவலைப்படாதீங்க, நான் போய் உள்ள போய் விழுந்து சாகலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு எதனால ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவ என் மேல உண்மையான நட்பு தான் வச்சிருக்கா, எனக்கு தான் அவளை பிடிக்கல. அது ஏன் பிடிக்கல அப்படின்னா அவளை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா உங்களை எனக்கு அதிகமா பிடிச்சிருக்குல்ல அதனால அவளை எனக்கு பிடிக்கல, அது என் மேலதான் தப்பு, அவ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு இந்த ஜோ பொண்ணு சொல்லும் போது இதை நீ அந்த பொண்ணு கிட்ட சொல்லு, ஹீரோயின் சொல்லு, ஏன்ட்ட சொல்லாத, உன்னோட நட்பை அவ புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் வருது. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ எவ்வளவு எக்ஸைட்டடா நம்ம ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சாங்களோ அதே நேரத்துல பின்னாடி இருந்து இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிருப்பாங்க. சோ இந்த பொண்ணோட காதல் எந்த விதத்திலயும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். அங்க கட் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கூட ஒருத்தர் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை மறக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருக்கு வெளியே பேசிட்டு இருந்திருப்பார்ல. சோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போய் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி ரிஜெக்ட்
பண்ணாரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காமெடியா தான் பண்ணாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினே போதையில தான் சொன்னாங்க, யாருன்னே தெரியாம தான் சொன்னாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே சொல்லியிருக்கு. ஆனா அப்ப இருந்தும் இவர் வந்து காதலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா நல்லா க்ளோஸா எல்லாத்து கூடயும் பழகுறாரு. ஆனா லவ் சொன்னா மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, என்னன்னு தெரியல. இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் எல்லா ஸ்டாஃப்ஸும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற ரூமுக்கு வெளியே இருந்து நம்ம ஹீரோ கத்துறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த ஜோ பொண்ணு பாத்துறா. இப்போ அவங்க அப்பா வந்து பையனை தேடி அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் என்னோட பையன் எங்க தங்கியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது இப்ப அந்த ஜோ பொண்ணு வந்து அவர் அந்த ரூம்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்ன உடனே இந்த ஹீரோயினோட ரூமை போட்டு கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே உள்ள இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. காலிங் பெல்ல போட்டு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயம் வந்துருது. யார் இவ்வளவு நேரம் போட்டு அழுத்துறா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே நின்று இருக்காங்க. வெளியே வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, போய் ஸ்பேர் கீ எடுத்துட்டு வா, நம்மளே ஓபன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் தயாராகிறாரு. சோ இதோட இந்த 8வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.